ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ஆண்டவர் நம்முடைய நடக்கைகள் ஒவ்வொன்றையும் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய உட்காருதல், எழுந்திருத்தல், சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாய் வெளியரங்கமாய் இருக்கின்றது. மனுஷனுடைய கண்களுக்கு மறைவாய் எவைகளை வேண்டுமானாலும் நாம் செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாய் எதையும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லோருக்கும் ஆனதுதான். அவர் தவறு செய்தவர்களுக்கும் பாவிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் எல்லாம் கூட நன்மை செய்கிறவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலும் செயல்படாமல் இருக்கிறதை நாம் பார்த்திருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை காண முடியாத ஒரு அவல நிலை வாழ்க்கையிலே காணப்படும். இந்த வசனம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். செம்மையாய் நடக்கிறவனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் நன்மை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது என்றும் அவர் விரும்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தையும் நாம் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவதுண்டு. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மை. அதற்குரியவர்களாக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறதும் உண்மை. ஆனால் வார்த்தை செயல்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயமும் சிந்தையும் நடக்கையும் வாழ்க்கையும் எல்லாம் அவருக்கு முன்பாய் செம்மையானதாக காணப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பேலன்ஸ் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருப்பார் என்கிற நிச்சயம் உண்டாயிருக்குமானால் அவர் அதை நிறைவேற்றுகிறதற்கு ஏற்ற பிரகாரம் மனத்தாழ்மையோடு செம்மையான வாழ்க்கை வாழுகிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு முன்பாய் நான் ஒரு செம்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் சீக்கிரத்திலே தேவன் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. காத்திருங்கள். எப்பொழுது நம்முடைய நடக்கைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இசைவு ஏற்படுகிறதோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை மாறும், அற்புதங்களை காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை முறை அதை நிறைவேற பெற்றுக்கொள்ளுகிறதற்கு உகந்ததாய் காணப்பட நீர் விரும்புகிறீர். அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களில் உள்ள குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து அற்புதங்களை செய்யும்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.